2023ஆம் ஆண்டு சவுதியின் அல் நசர் கிளப்புக்கு சைன் பண்ண கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஆனால் 3 வருஷம் அங்கே போய் 3 வருஷம் சவுதி ப்ரோ லீக்கே அவரால் வின் பண்ணலாம் போச்சு. ஏன்னு சொன்னால் ஃபுட்பால் வந்து தனியாக இண்டிவிஜுவல் கேம் மட்டும் இல்லை, அது டீம் ஒர்க்கும் கூட. இண்டிவிஜுவல் ப்ளஸ் டீம் ஒர்க் தான் ஒரு டீமை வந்து ட்ரோஃபி வின் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகும். இந்த வருஷம் அல் நசர் வந்து அதாவது நல்லபடியாக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பிளேயர்ஸ் எல்லாம் நல்ல ஒரு மைண்ட் செட்டில் நல்ல ஒரு டாக்டிக்ஸோட விளையாடி இந்த வருஷம் அதாவது இந்த சீசன் வந்து சவுதி ப்ரோ லீக்கை வந்து அல் நசர் வின் பண்ணுது. இந்த மொத்தம் 34 ரவுண்ட் இந்த லீக் மேட்ச்சில் வந்து 33வது ரவுண்ட் மேட்ச்லேயே வந்து வின் பண்ணியிருக்க வேண்டியது. ஆனால் அந்த மேட்ச்சில் வந்து எளியா ஒரு கோல் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தது அல் நசர். ஆனால் ஃபைனல் கடைசி நிமிஷத்தில் வந்து அல் ஹிலால் வந்து ஒரு கோலை ஸ்கோர் பண்ணி அது ட்ரோ ஆகுது. ஸோ ஃபைனல் ரவுண்டில் அந்த மேட்சை வின் பண்ணினா தான் ட்ரோஃபி என்ற நிலைமைக்கு அல் நசர் போயிட்டுது. ஃபைனல் மேட்ச்சில் வந்து 4-1 ரீதியில் அல் நசர் வின் பண்ணி 7 வருஷத்துக்கு பிறகு சவுதி ப்ரோ லீக்கை வின் பண்ணுது அல் நசர். அதில் வந்து ரொனால்டோ 2 கோல் அடிக்கிறார். அதில் ஒரு கோல் வந்து ஃப்ரீ கிக். அது உண்மையிலே எனக்கு ஒரு விண்டேஜ் ஃபீலை கொண்டு வந்தது. அதாவது விண்டேஜ் ரொனால்டோவை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல். அந்த ட்ரோஃபியை வின் பண்ணிட்டு அந்த ரொனால்டோன்ற கண்ணில் ஆனந்த கண்ணீர், அதை பார்த்து அது ஒரு கூஸ்பம் மூமெண்ட் தான் சொல்லணும். மனுஷன் சந்தோஷத்திலே அழுது. சரி, அதாவது இவ்வளோ ட்ரோஃபி வின் பண்ணிட்டேன், 5 சாம்பியன் லீக், சிரியா, பிரீமியர் லீக், லா லீகா எல்லாம் வின் பண்ணிட்டேன். ஆனால் சவுதியில் ஒரு ட்ரோஃபி வின் பண்ணலாமே இருக்கே, இந்த சவுதி ப்ரோ லீக்னு சொல்லி யோசித்து கடுமையாக உழைச்சி கடைசியாக அதை நான் வின் பண்ணிட்டேன்டா, இந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் அது. அந்த சந்தோஷம் அழுக. ஸோ இப்போ இன்னும் ஒரே ஒரு ட்ரோஃபி தான் ரொனால்டோட லைஃப்பில் வின் பண்ண வேண்டி இருக்குது. பார்ப்போம். அதுவும் வார மாதம் தொடங்குகிற வேர்ல்ட் கப்பில் வந்து போர்த்துக்கல் வந்து என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகுது. இந்த முறை கொஞ்சம் நல்ல ஷேப்பில் போர்த்துக்கல் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பார்ப்போம். எல்லா பிளேயர்ஸும் வேறு வேறு லீக்குகளில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கொண்டிருக்கணும். போர்த்துக்கல் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த வேர்ல்ட் கப்பில் கொடுத்து நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வேர்ல்ட் கப்பையும் ரொனால்டோ வின் பண்ணினா ஒரு ஃபுல்ஃபில்லோட ரிட்டையர் பண்ணுற ஒரு நிலைக்கு ரொனால்டோ வருவாருன்னு நான் நம்புகிறேன்.